நான் எது கேள்வி கிடையாது, நீங்க தான் சொல்ல போறீங்க. அந்த 2வது ப்ரோக்ராம்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு மாற்றம் தெரியுதா? சரியா? என்னோட பேர் வந்து ஸ்ரீகாந்த். நான் BA இங்கிலீஷ் படிக்கிறேன். 2 நாளாக சார் நடந்த ப்ரோக்ராமில் வந்து ஃபஸ்ட்டு நேற்று நடந்ததில் நான் என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, முயற்சி வந்து எப்படி பண்ணணும், ஒரு விஷயத்தில் வந்து எதாக இருந்தாலும் முயற்சி பண்ணால் தான் அதுலேருந்து அந்த விஷயத்தை வந்து நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும். அதை வந்து நேற்று கிளாஸில் சார் வந்து கிளாஸ் எடுத்ததில் நான் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு எறும்பு ஒரு பறவை இருக்குது. அந்த எறும்பு வந்து தனக்கு ஒரு உணவு தேவை, அதில் அந்த உணவை அதை எடுத்துக்க போகிறதுக்கு அதோட தடையெல்லாம் தாண்டி போய் அதை எடுத்துக்குது. ஒரு எறும்பாலே எவ்வளோ செய்ய முடியுது அப்படின்னா, அப்போ நம்ம ஒரு மனுஷனாக இருக்கணும், நம்மளால் எவ்வளோ செய்ய முடியுன்றது எல்லாமே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நேற்று சார் நடத்தினதே எனக்கு இந்த சின்ன பறவை அந்த மலையிலேருந்து கீழே வந்து உயிரோடு இருந்தது தான் எனக்கு அது ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. இன்னொன்று அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த சின்ன பறவை வந்து தன்னோட வாழ்க்கையில் அது இன்னும் அடுத்தடுத்த ஸ்டெப்பை பார்க்கறதுக்காக அவங்களுடைய மலையிலேருந்தே கீழே வந்துருக்கு. அப்போ நம்மளும் நம்மளோட வாழ்க்கையில் அடுத்தடுத்த ஸ்டெப்பை பார்க்கறதுக்காக நம்ம இன்னும் எவ்வளோ தூரம் போகணுன்றதையும் நான் தெரிஞ்சுக்கிறேன். இன்னைக்கு சார் நடத்துனதுல வந்து இன்டர்வியூனா இப்படி தான் இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு இன்டர்வியூவில் வந்து பயப்படக்கூடாது, ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து பேசணும். இன்னொன்று வந்து உள்ளே போகும்போது நம்மளோட பாடி லாங்குவேஜ், ஆட்டிடியூடு இதெல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா அந்த இன்டர்வியூவில் நம்ம சக்ஸஸ் பண்ணிடலாம். அதையும் தெரிஞ்சுக்கிட்டேன். சாரோட சாரை வந்து இன்டர்வியூ போனது உங்களோட அட்வைஸ் சொல்லுங்கள் சார் அப்படிங்கிறத நான் தான் கேட்டேன் அந்த கொஸ்டின் சார்கிட்ட. அதில் அவரோட பஞ்சுவாலிட்டி அவர் சொன்னது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அந்த பஞ்சுவாலிட்டி நான் ஃபாலோ பண்ணுவேன். Thank you, sir.